குனிஞ்சு உங்க விரலை பார்த்தா இது மாதிரி கிராலா இருக்கா இருக்கிற இது மசில்ஸ் இங்க இருக்கிறதுக்கெல்லாம் பேர் இன்ட்ரின்சிக் ஃபுட் மசில்ங்க. இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கிறதுனால இது மாதிரி கிரால் நடக்கும். அதே மாதிரி நேச்சுரலா இந்த ஆர்ச் சப்போர்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் இருக்குங்க. இந்த ஆர்ச் இல்லாதனால இங்க இருக்க மெட்டாடார்சல் ஹெட் டிராப் ஆகிறதுனால இந்த மாதிரி கிரால்ஸ் தேவைப்படும். காஃப் மசில் வீக்கா இருந்தது அப்படின்னா நம்ம நிக்கிறப்போ நடக்கிறப்போ பேலன்ஸ் பண்றதுக்காக ஃபுட் மசில் எக்ஸசிவா வேலை பண்ணி தான். நிறைய பேருக்கு 20 வருஷம் சுகர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க நரம்புகள் தளர்ச்சி ஆயிட்டு உணர்ச்சிகள் இல்லாம போறதுனால இந்த மசில்ஸ் எக்ஸசிவா வேலை பண்ணி தான் உங்களை பேலன்ஸ் பண்ணும். ஆர்ச் டோமிங் அப்படின்னா 5 டோவையும் நல்லா புல் பண்ணி கொண்டு வரப்போ இங்க இருக்கிற ஆர்ச் லிஃப்ட் ஆகணும், ரிலாக்ஸ்டா விடுங்க. டோ யோகாங்க. பெருவிரல் ரெண்டுத்தையும் மேல தூக்குறோம், பெருவிரலை கீழே வச்சதுக்கு அப்புறம் 4 டோவும் மேல தூக்கி விடுறோம், மாத்தி மாத்தி பண்ணணும். 3 டவல் கிரன்ச்சீஸ்ங்க. விரல்களை மடக்கி நல்லா இந்த டவலை புல் பண்ணி விடணுங்க. நம்பர் 4 மார்பிள் அல்லது இது மாதிரி பெபிள்ஸை பிக் பண்ணி எதிரில் இருக்கிற ஆப்ஜெக்ட்குள்ள பொறுமையா போடுறதுங்க. 5 நம்மளோட 5 டோஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒண்ணு சேர்த்துங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. 6 நல்ல குதிகால தூக்கிட்டு விரல்களை கீழே டவுன்வர்டா புஷ் பண்ணுங்க. 7 பேலன்சிங் எக்ஸசைஸ். பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த விரல்கள் எக்ஸசிவா வேலை பண்றதுனால தான் இந்த கிரால் பொசிஷனுக்கு போகுது. மாதிரி நின்றுட்டு 1 நிமிஷம் நின்னதுக்கு அப்புறமா ஹெட்டை மேல கீழே மூவ் பண்ணுங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் திருப்புங்க. ஃபார்வர்ட் அண்ட் அப், சைட்வேஸ் அண்ட் அப். இது எல்லாத்தையும் ஒரு 15 ரெப்படேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அடிப்பிரதர்ஷத்துல ஒரு 2 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. இதோட ஹிப் மசிலும் லெக் மசிலும் வீக்கா இருந்தாலும் இது மாதிரி நடக்குங்க. அதுக்கு முட்டி மடக்காம காலை ஃபார்வர்ட்ல லிஃப்ட் பண்ணி விடுறது, சைட்வேஸ்ல லிஃப்ட் பண்ணி விடுறது, டோ லிஃப்ட் பண்ணி ஹீல் ரைஸ் பண்ணி விடுறது, காலை பின்னாடி மடக்கி விடுறது. இல்ல பிரச்சனை இல்லை, ஆனா விரல் கிரால் ஆகிறதுக்கு இவ்வளவு பயோமெக்கானிக்கல் ஆல்டரேஷன் ஒருத்தவங்க உடம்புல நடக்குது. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பக்கத்துல தெரபிஸ்ட பாருங்க, எவாலுவேட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணி வலி இல்லாம வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம்.